ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகணுன்ட்டு நான் யூனிவர்ஸ்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங் தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரீடிங்காக இது வந்து இருக்கும். அதாவது இப்போ இருக்கிற இந்த நிலமையிலேருந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ரீடிங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இது வந்து போட்டு 3 வீக்ஸ் ஆச்சு, எனக்கு நாளைக்கே ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ரீடிங்கில் சொல்லியிருந்தீங்களே, ஆனால் இன்னும் எனக்கு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க. இப்போது நான் போடுற இந்த ரீடிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான கலெக்டிவான ரீடிங் தான், சரிங்களா? இது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கானது அப்படின்ட்டு வந்து கிடையாது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங்குங்கிறதுனால சில பேருக்கு பொருந்தாமல் கூட போகலாம், சரிங்களா? எங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் வேணும், எங்களுக்கான ரீடிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் தான் பார்க்கணும். பர்சனல் ரீடிங் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? கால் பண்ணாதீங்க, மெசேஜ் வந்து பண்ணுங்கள். அதே போல் இப்போ ஒரு ரீடிங் பார்க்குறோம், அது வந்து நமக்கு நல்லா ரெசனேட் ஆகணும் அப்படிங்கும்போது இங்கே ஒரு எனர்ஜி ஷிஃப்டிங் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ எனர்ஜி ஷிஃப்டிங்கும்போது நீங்கள் எந்த மாதிரி எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அதே போல் லைக் பண்ணலாம், ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணினீங்க அப்படிங்கும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம், ஓகேங்களா? அதனால் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டனையும் வந்து தட்டி விட்டுருங்க. அதே போல் இந்த கமெண்ட் செக்ஷனில் 3 டாட் இருக்குது இல்லையா, அந்த 3 டாட்டை அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு வீடியோ நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் ஆகும், ஓகேங்களா? அதையும் வந்துட்டு நீங்கள் பண்ணி விட்டுருங்க. சரி, இந்த ரீடிங்குள்ளே போயிடலாமா? எதை பற்றின ரீடிங் இது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி 1111 அதாவது 1111 அப்படிங்கிற நம்பர் பார்க்குற மாதிரி இருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்கள் லைஃப்பில் வந்துட்டு 100% நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த 1111 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர். ஒரு சேஞ்சை, ஒரு பிக் சேஞ்சை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர். ஒரு ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு நம்மளை மூவ் ஆன் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஒரு நம்பர், அதாவது இந்த 1111 இதில் 11 அப்படிங்கிறது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கலாம், அல்லது நீங்கள் 11ங்கிற மந்த்து, அதாவது நவம்பரில் நீங்கள் பிறந்திருக்கலாம், அல்லது உங்களோட மொபைல் நம்பரில் 1111 அப்படிங்கிற மாதிரி வரலாம், அல்லது நீங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணுறீங்கும்போது உங்களுக்கு முன்னாடி போகிற அந்த வண்டியில் இந்த நம்பர் வந்து நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்துட்டு பார்க்கலாம், அல்லது நீங்கள் தற்செயலாக மொபைல் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த மொபைலில் டைம் வந்து 111 அதாவது 1 மணி 11 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம், அல்லது 11 மணி 11 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கலாம். இப்படி அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இந்த 1111 உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல நினைக்குது. அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும், பாதி பிரச்சனைகள் வந்து நமக்கு சால்வ் ஆயிடும், ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு சாதாரண நம்பரே கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி இது குறித்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயே நிறைய பேர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எங்களுக்கு வேணும், நான் அடிக்கடி பார்க்குறேன், எனக்கு என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய வீடியோவாக, லாங் வீடியோவாக கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரீடிங், ஓகேங்களா? சரி, இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கிற எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ 1111 அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி இந்த கார்டோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்யூ 1111. சரி, இந்த 1111 உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி சேஞ்சஸை ஏற்படுத்தி தரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போது நீங்கள் லைஃப்பில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களோட கரண்ட் ஃபீலிங் என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பார்த்துருவோம். அதன் பிறகு அது நமக்கு தரக்கூடிய சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். அதே போல் யூனிவர்ஸ் கைடன்ஸும் உங்களுக்கு நானே இந்த பதிவில் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஓகே, உங்களோட கரண்ட் ஃபீலிங். ஓகே, இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கிற உங்களோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
ஒரு சிலர் வந்து அவங்களுடைய வேலையில் ரொம்ப வந்து கான்சியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்குதான், இருந்தாலும் செய்யக்கூடிய வேலைக்கு அது ஒரு தடங்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த கவலைகளையும் பிரச்சனைகளையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட வேலையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. அதே போல் இப்போ படிச்சுட்ருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களோட ஸ்டடீஸில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸில் கூட நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கான வேலையில் வந்துட்டு இறங்கியிருக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய குழப்பத்தோடையும் நம்ம என்ன செஞ்சாலும் அதில் நமக்கு எண்ட் ரிசல்ட் வந்து தோல்வியில் முடியுதே, ஒன்றுமே வந்து நல்லதாக நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியில் வந்து இருக்கலாம். எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லையே, மற்றவங்களுக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கிறது கூட எனக்கு ரொம்ப மெனக்கட வேண்டியதாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்ஜஸ்டிஸ் வந்து உண்டாயிருக்கும். அதாவது உங்கள் பக்கம் நியாயம் இருந்தும் உங்களுக்கு அந்த நியாயம் வந்து கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு அநீதி வந்து உங்களுக்கு இழைச்சிருப்பாங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்லேயோ ஃபேமிலிலையோ ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்துட்டு இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும். இந்த சமயத்தில் உங்களால் எதையுமே சொல்ல முடியலையே, செய்ய முடியலையேங்கிற ஒரு டென்ஷனில் வந்து நீங்கள் இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெஸ்பெக்டே வந்து கிடைக்காது, மதிக்கவே மாட்டாங்க, அப்படியே ஒரு அலட்சியப்படுத்துவாங்க உங்களை. அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க. யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது, உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு வந்து மதிப்பு இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நீங்கள் எங்கேயாவது உங்கள் பார்ட்னர் கூட போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே உங்களோட எமோஷ்னலை வந்துட்டு அவங்க பார்க்கவே மாட்டாங்க. இப்போ ஏதோ போகணுமா, ரொம்ப முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது உங்களோட உணர்ச்சிகளை வந்துட்டு ரொம்ப டீஸ் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு நல்லாவே வந்துட்டு லைஃப் வந்து இருக்கும். அதாவது நினச்சது எல்லாம் வந்து நடந்திருக்கும், எல்லாமே வந்துட்டு விருப்பப்பட்ட மாதிரி வந்து போயிட்டுருக்கும், ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பீங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்கஹாலுக்கு வந்துட்டு அடிக்ட் ஆகிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுது. ஸோ அது வந்து ஹெல்த்துக்கு இன்ஜூர் கொடுக்குங்கிறனால நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஓகேங்களா? அடுத்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் தூங்காமல் ரொம்ப வந்து கஷ்டப்படுவீங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேபி உங்களோட பர்சன் உங்களை விட்டுட்டு போனதை நினச்சிருக்கலாம், அல்லது எக்கனாமிக்கல் ரீதியாக வந்து இருக்கலாம், எதிர்காலம் குறித்த பயமாக கூட வந்து இருக்கலாம். நிறைய ஓவர் திங்கிங் வந்து பண்ணுவீங்க. அதாவது ஒரு சின்ன விஷயந்தான் நடக்க போகுது, ஆனால் உங்களோட கற்பனையினால் இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நீங்களாக நிறைய இமேஜின் பண்ணிவிட்டு உங்களோட கஷ்டத்தை அதிகப்படுத்திக்கிறீங்க. அதனால் நிம்மதியான தூக்கம் கிடையாது, ஒரு டிப்ரெஷன்லேயே இருப்பீங்க, மன அழுத்தத்தோடவே இருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சாதாரண ஒரு சுச்சுவேஷனாக கூட இருக்கும். ஆனால் உங்களோட இந்த ஓவர் திங்கிங் என்ன சொல்லுன்னா, இல்லை நம்ம பர்சன் வந்து நம்மளை கழட்டி விட்டுட்டாங்க, யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிட்டாங்க, வேறு யாரு கூடவோ வந்து போயிட்டாங்க, மேபி இப்போ மேரேஜ் கூட ஆகிருக்கும், அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துட்டு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு காட்டுது. அதாவது ஓவர் திங்கிங் ரொம்ப ரொம்ப அதிகம். இது மூலமாக உங்களுடைய உடம்பும் மனசும் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த இமேஜில் காட்டுற மாதிரி எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக சதி பண்ணி உங்கள் முதுகில் கத்தியை வச்சு குத்துன மாதிரி, அதாவது அதிகப்படியான துரோகத்தை வந்துட்டு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ரொம்ப நம்பின ஒரு விஷயம் இல்லாமல் போயிருக்கும், ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அதாவது வாழ்க்கையே இருண்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸில் இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும், இல்லைன்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து போயிருப்பீங்க. ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. அதாவது என்னோடய எதிரிக்கு கூட இந்த நிலமை வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இப்போ யோசிப்பீங்க. சரிங்களா? கவலைப்படாதீங்க, இந்த நிலை வந்து மாறும். ஓகேங்களா? அடுத்து எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப லேட் ஆகிறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக கிடைக்கிறது. மனசு விட்டுறீங்க, ரொம்ப விரக்தி ஆயிடுறீங்க, நிறைய குழப்பமாகுது, எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் ஒரு தடையாகுது. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் இங்கே நான் பார்க்குறேன். இன்னும் ஒரு சில பேர் மன காயத்திலிருந்து விடுபட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. மேபி அது உங்களோட பார்ட்னரால் கூட வந்து இருக்கலாம். ஏதோ ஒன்று சம்திங், மேபி உங்கள் பார்ட்னருக்கு வந்துட்டு வேறு ஒருத்தங்களோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கலாம், ஏதோ ஒன்று சம்திங் வந்து ஏற்பட்டிருக்கலாம். அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காயப்பட்ட ஒரு மனசாக வந்து இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வந்து இருக்கீங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா உங்கள் பர்சனுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னே தெரியாமல் நீங்களாக வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரியும் வந்துட்டு காட்டுது. இன்னும் ஒரு சில பேருக்கு
வேலை செய்யக்கூடிய இடத்துல, அதே போல் குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு. எதுக்கு தான் வீட்டுக்கு வரமோன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருப்பீங்க. மேபி இது மேரீடு பர்சனாக இருந்தாலும் சரி, அன்மேரீடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இப்படி தான் வந்துட்டு இருக்கும். நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பீங்க. யார் கூடயும் வந்து ஒட்ட மாட்டீங்க, அந்த மாதிரி தான் வந்துட்டு காட்டுது. மறுபடியும் நம்ம கார்டு சொல்லியிருக்கிறது என்ன, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரிவு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. மேபி அது பிரேக்கப்பாக கூட இருக்கலாம், இல்லை நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரிவு அப்படிங்கிறது வந்து இங்கே ஏற்பட்டிருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இங்கே ஒரு சிலர் வந்து தன்னோட வேலையில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது பிரச்சனைகள் வேறு, நம்மளோட லைஃபு எதிர்காலங்கிறது வேறு. ஸோ வந்து ஃப்யூச்சருக்காக நம்ம சிலதெல்லாம் தள்ளி வச்சுட்டு உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து தூங்காமல் இதையே நினச்சி அப்சசிவ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தில் அப்படியே முழுகி போய் அதை பற்றி நினச்சே வீணாக போகிறது, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்தித்ததுனால ரொம்ப டிப்ரெஷனாக வந்திருக்கீங்க. ஒரு சிலர் மட்டும் தான் நினச்சதெல்லாம் நடந்த ஒரு சந்தோஷத்தில் வந்து இருக்கீங்க. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா உங்களோட கரண்ட் ஃபீலிங். இது வந்து ஒரு ஜென்ரலான ரீடிங். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காரணமும் வந்து சொன்னேன் இல்லையா, இது ஒரு 3 பேர்த்துக்கு அந்த தூங்காமல் இருக்கிறது செட் ஆகிருக்கலாம், 4 பேர்த்துக்கு ஹாப்பியாக இருக்கிறது செட் ஆகிருக்கலாம், 10 பேர்த்துக்கு முதுகில் குத்திட்டாங்க, நான் ரொம்ப வலியை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? அதனால தான் நான் சொன்னேன், நான் இதில் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு பழிக்கணும் அப்படின்ட்டு வந்து அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு ஜென்ரலான ரீடிங். 1000 பேர் பார்க்குறீங்கன்னா 500 பேர்த்துக்கு செட் ஆகும், மீதி 500 பேர்த்துக்கு வந்து பொருந்தாமல் கூட போகும். உங்களுக்கு எது பொருந்ததோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. கரெக்டாக தெரிஞ்சுக்கணுன்னா பர்சனல் ரீடிங் வந்து பாருங்கள். சரிங்களா? ஓகே, சரி, இதெல்லாம் வந்து உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த 1111 அந்த நம்பர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காதலில் ஏற்படுத்தி தரக்கூடிய அதிரடி மாற்றம், இந்த டிராஸ்டிக் சேஞ்ச் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் கமெண்ட் செக்ஷனில் இந்த தேங்க்யூ 1111 அப்படின்னு டைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் டைப் பண்ணுங்கள். வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? நம்மளுக்குள்ள ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தி தரும், அதுக்காக தான் சொல்கிறது. ஓகே, இந்த நம்பர் உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரப்போகின்றது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். 1111 சொல்லக்கூடிய செய்தி என்ன? சூப்பர். அதாவது இந்த நம்பர் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு ஷிஃப்டிங்கு, எனர்ஜி ஷிஃப்டிங் உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு அரசன் அரசினா அவங்க நினச்சது எல்லாமே வந்து கிடைக்கும். அவங்க யாரையும் தேடி போக மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையானது வந்துட்டு அவங்கள தேடி வரும். அந்த மாதிரி ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே போல் நல்ல ஒரு எமோஷ்னல் பாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? மேபி உங்கள் பர்சனே கூட உங்ககிட்ட திரும்பி வரலாம், அவங்க கூட ஒரு ரீயூனியன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதே சமயத்தில் உங்களோட அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான அந்த ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எங்கேயுமே வந்து விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுது. அதாவது இது வரைக்கும் அப்படி தயங்கி அடுத்தவங்களுக்காக யோசிச்சுட்ருக்கிறவங்க கூட இனி வந்து அந்த மாதிரி வந்து மாறுவாங்க. அதே போல் ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்க எங்கேயுமே வந்து அதை நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட்டும் உங்களுடைய அந்த கிளாரிட்டியான வார்த்தைகளும் தான் மற்றவங்க வந்து உங்களை மதிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அது எங்கேயுமே வந்து விட்டு கொடுத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரபஞ்சம் வந்து இந்த உலகம் உனக்கு இப்போது புதுசாக வந்து கிடச்சிருக்கு, இதில் நீ எதையுமே போட்டு குழப்பிக்காத. அதாவது முன்னாடி அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு எதையுமே நீ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. சரியா? நீ வந்து என்னோட சப்போர்ட்டோடு இருக்க, நீ தனியால் கிடையாது, என்னோட சப்போர்ட்டோடு இருக்க. ஸோ வந்து நீ முன்னோக்கி செல், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் வந்து கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுது. அதாவது நீங்கள் ரொம்ப எதையும் யோசிக்க வேணாம், அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்து தருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. அடுத்து எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது வேலை கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக பிடிச்ச மாதிரி ஒரு ஜாப் வந்து கிடைக்கும்.
மேபி கவர்மெண்ட் வேலை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். இல்லைன்னா இப்போ இருக்கிற வேலையை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான சேலரியில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நல்லாவே வந்துட்டு நீங்கள் முன்னோக்கி போவீங்க. நல்லாவே சூப்பராகவே வந்து உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு எக்கனாமிக்கல் வந்து க்ரோத் ஆகும். அதே போல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கும்போது அது நல்லாவே வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நல்ல ஒரு ஹை லெவலில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஹையர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி. அதாவது உங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்திருப்பாங்க. நீங்கள் சொன்ன என்ன வேணாலும் வந்துட்டு கேட்பாங்க. இப்போது லவ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் பர்சன் இது வரைக்கும் உங்களை வந்துட்டு அலட்சியமாக நினச்சிருக்கலாம். ஆனால் இனி பார்த்திங்கன்னா நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. ஓகேவா? இப்போ ராஜா ராணிங்கும் போது தான் ஞாபகம் வருது. இப்போது இந்த ரீடிங்லாம் நான் போடுறேன்ல, இது வந்து ஸ்பெசிஃபிக்காக மேல் ஃபீமேல்ன்ட்டெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல உங்கள் பர்சன் அப்படின்னு நான் சொன்னேனாவே நீங்கள் வந்து உங்களோட பர்சனை நினச்சிக்கோங்க. மேல் வந்து ஃபீமேலை நினச்சிக்கோங்க, ஃபீமேல் வந்து மேலை நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இது ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே கமெண்ட்டில் அப்படி கேட்டுட்ருக்குறீங்க. ஓகேவா? சரி, அப்போ வந்து நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. உங்களை தேடி அவங்க வர ஆரம்பிப்பாங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, உங்களை பார்த்தாவே யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, கரண்ட் ஃபீலிங்கில். இனி வந்து அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்குன்னு ஒரு கெத்து வரும். சூப்பராக வந்து இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பணம் ரீதியான அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகிட்டு நல்ல ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத் வந்து இருக்கும். அதே போல் ஃப்யூச்சர் பிளான் வந்து பண்ணுவீங்க. என்ன பிளான் பண்ணாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இப்போ உங்களுக்கு அது மாதிரி ஒரு டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 1111 வந்து ஒரு ஷிஃப்டிங்கை கொடுக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த கஷ்டமான நிலையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஷிஃப்டிங்கை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. முன்னாடியே சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் அதில் அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து நிச்சயம். குறிப்பாக அந்த எக்கனாமிக்கல் ரீதியாக ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில பல பிரச்சனைகளை நினச்சிட்டு ரொம்ப வந்து பயந்துருப்பீங்க. இப்படியே போயிருமோ என்னோடய லைஃப் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் ரொம்ப வந்து பயந்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்க வேண்டாம், பயந்துக்க வேண்டாம். ஏன்னா இவ்வளோ நாளாக மற்றவங்களாம் வந்து உன்னை யூஸ் பண்ணியிருந்தாங்க. தன்னோட தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் இனி வந்து அப்படி கிடையாது. நீ வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணு, ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம், அது ஒன்று மட்டும் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுது. என்ன பண்ண சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூனிவர்ஸ் ஆகிய என்னை வந்து நீ நம்பு. 1111 அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பர், என்னை வந்துட்டு நீ நம்பு. என்னை பார்த்ததுனால உனக்கு நல்லது நடக்குங்கிறத உன்னோட உள் மனசுக்குள்ளார கொண்டு போய் ஸ்ட்ராங்காக பிடிச்சி வை. நீ எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்புறியோ அந்தளவுக்கு உனக்கு அந்த சேஞ்சஸை வந்து கொடுத்துட்டே இருப்பேன். நீ என்னை சந்தேகப்படாத. ஒரு சில விஷயங்கள் நீ நினச்ச மாதிரி நடக்காமல் கூட போயிருந்துருக்கலாம். அதுக்காக என் மேலே அவநம்பிக்கை வைக்காத. நான் கண்டிப்பாக உனக்கு நல்லது மட்டும்தான் வந்துட்டு செய்வேன். ஸோ வந்து என்கிட்ட நீ சரண்டராகு அப்படின்னு வந்து சொல்லுது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கான நல்லது எல்லாம் தேடி வரும். அதனால் நீ என்கிட்ட வந்து சரண்டர் ஆகுன்னு சொல்லுது. இவ்வளோ நாளாக கண்டிப்பாக உங்களை எல்லாருமே வந்துட்டு பழிகடை ஆக்கியிருப்பாங்க. ஆனால் இனிமேல் அந்த இதெல்லாம் மாறிடும். அடுத்து நீங்கள் நிறைய குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆலோசனை சொல்லுவீங்க. இது இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க. அதுவும் இந்த லவ் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும்போது உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட சஜஷன் கேட்பாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் கிளாரிட்டி ஆயிடுவீங்க. நிறைய வந்துட்டு நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும். அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீயூனியன் அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்பவுமே நல்லா இருக்குது. அதே போல் உங்களோட எக்கனாமிக்கல் ரீதியாகட்டும், மேரேஜ் லைஃப் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ அலைன்ஸ் பார்த்துட்ருக்குறீங்க அப்படிங்கும்போது சீக்கிரமாக பிடிச்ச மாதிரி வரன் வந்து அமையும். அடுத்து இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த டைமில் வீட்டில் வந்துட்டு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆதரவோடு உங்களோட திருமணமும் வந்துட்டு நடக்கும். ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். நல்ல ஒரு செழிப்பான வளமான வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் அன்புக்காக ஏங்கியிருந்தீங்க, ஆதரவுக்காக ஏங்கியிருந்தீங்க, என்னை கை தூக்கி விடவே ஆள் இல்லை, எனக்கு உதவி செய்யவே ஆள் இல்லை அப்படின்னு நினச்ச எல்லாருக்குமே இனி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து அதுக்கு சாதகமான எல்லா வேலைகளையும் வந்து பின்னாடி, அதாவது உங்களுக்கு தெரியாமல் பின்னாடி வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து அதை உங்களை தேடி வர செய்யும். சரிங்களா? அடுத்து உங்களோட விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும்
எதுவாக இருந்தாலும் இனி நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நடக்கும். தொட்டதெல்லாம் வந்து துலங்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ட்ராவலிங் அது அதிகமாக அமையும். அது ட்ராவலிங்னால் சும்மா ஜாலியாக போயிட்டு வர மாதிரி இல்லை, ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் போயிட்டு வரலாம். அல்லது ஏதோ ஒன்று நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணுறீங்கும்போது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்போ மேபி நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கும்போது, இப்போது நீங்கள் தற்செயலாக ட்ராவல் பண்ணி ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கீங்க அப்படிங்கும்போது, அங்கே உங்களோட பர்சனை கூட நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். இந்த மாதிரி பயணத்தால் அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு. லாங் டேர்முக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணிங்கனாலும் அது கண்டிப்பாக வந்துட்டு சக்ஸஸ் ஆகும். இப்போ மேபி நீங்கள் யாரையாவது மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க, லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணலாமா வேணாமா, பண்ணினா அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கும்போது தாராளமாக வந்துட்டு நீங்கள் போய் வெளியில் சொல்லலாம், அவங்கக்கிட்ட ஓப்பனாக சொல்லலாம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்து சில இடங்களில் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும், சில இடங்களில் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தான் வந்துட்டு கிடைக்கும். இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். சரிங்களா? லேட் ஆகுதுன்னு நீங்கள் வருத்தப்பட வேணாம், அது ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங்காக வந்து இருக்கும். ஸோ வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை வெளியில் சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம 8 கார்டு எடுத்திருக்கோம். இப்போ இந்த 11-11க்கு மேட்சிங்காக நம்ம இன்னும் ஒரு 3 கார்டு எடுத்துருவோம். ஓகே, சூப்பராகவே வந்திருக்கே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு தான் போக போகிறீங்க. அருமைங்க, செம்ம. அதாவது எந்த மாதிரி மாற்றம்னா, நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அது எல்லாமே வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே வந்து கிடைக்கும். என்ன விரும்புனீங்களோ, எதெல்லாம் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் எனக்கு கூடவே வந்துச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு எதெல்லாம் நீங்கள் விரும்புனீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நம்பி எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை நீங்கள் சூப்பராக வந்துட்டு செஞ்சு முடிப்பீங்க. அந்த ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது முன்னெல்லாம் இவங்களை நம்பி ஒன்று செய்யறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட இந்த பொறுப்பை விடுங்க, மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, எண்ட் ரிசல்ட்டு நம்மளுக்கு சக்ஸஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மேலே மற்றவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் வந்து கூடும். அதே போல் லவ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அவங்க பார்ட்னர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வரைக்கும் உங்களை கண்டுக்காமல் இருந்திருந்தால் கூட இனி பார்த்திங்கன்னா உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, உங்களோட அன்பை வந்து புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை அப்படியே எக்ஸாக்டாக வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு பிறக்க போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ இருக்கிற அதாவது இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான கஷ்டங்கள் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே வந்துட்டு மாறப்போகுது. எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் வந்துட்டு நடக்க போகுது. ஒரு சிலர் வந்து இது வரைக்கும் தன்னுடைய பழைய கஷ்டங்களையும் கவலைகளையும் இழந்ததை மட்டுமே நினச்சிட்டு முன்னாடி இருக்கிற நல்ல விஷயங்களை பார்க்காம வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வந்து நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. மேபி உங்களுக்கு வந்துட்டு லவ் பிரேக்கப் ஆயிருந்தால் கூட இது வரைக்கும் நீங்கள் அதையே தான் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருப்பீங்க. உங்களோட ஃப்யூச்சர் மேலே கான்சன்ட்ரேஷனே உங்களுக்கு வந்து போயிருக்காது. வாழ்க்கையே வந்து விரக்தியாக இருந்திருக்கும். உங்கள் முன்னாடி நிறைய பூந்தொட்டிகளில் பூக்கள் வந்து இருந்திருக்கும். ஆனாலும் நீங்கள் அந்த உடஞ்சி போன தொட்டியவே தான் நீங்கள் திரும்பி பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனால் இனி இந்த 1111 அப்படிங்கிற நம்பர் இந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வரும். அதாவது அந்த முன்னாடி நிற்கிற ரோஜா செடிகளை பார்ப்பீங்க, அதில் அந்த முட்களுக்கு நடுவில் அழகாக ரோஜா வந்திருக்கு இல்லையா, அதை நீங்கள் பார்த்து ரசிப்பீங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு அப்புறம் ஒரு பிரைட்ஃபுல்லான ஃப்யூச்சர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார விதைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்க என்ன தான் நமக்கு அட்வைஸ் பண்ணாலும், என்ன தான் அதுக்காக போய் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளோட உள் மனசு எப்போ நம்மக்கிட்ட பேசுதோ, அது பேசுகிறத நம்ம கேட்குறோமோ அப்போ தான் வந்து எல்லாமே மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இனி உங்களுக்கு ஏற்பட போகுது. கண்டிப்பாக வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கான நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ளாரையே போயிட்டு புரிய வைக்கும். நீங்கள் அதுக்கு அப்படியே ஸ்பேஸ் விடுங்க. சரிங்களா? நீங்கள் ஸ்பேஸ் விடுங்க, மற்றதெல்லாம் அதுவே வந்து பார்த்துக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருந்திருந்தாலும் சரி, இப்போ நான் பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல நல்ல அறிகுறிகள் தான். இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் டக்குன்னு நடக்க போகுது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் யூனிவர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நீ என்ன நம்பிட்டு நீ முன்னோக்கி போ. உனக்கான ஒரு புது அனுபவம் கிடைக்கும், புது பார்ட்னர் கிடைப்பாங்க, ஒரு புது லைஃப் வந்து அமையும். இழந்ததை நினச்சிட்டு நீ வருத்தப்படாத, எல்லாமே நீ புதுசாக நடக்கும். நட்டதும் ரோஜா இன்றைக்கே பூக்கணும் அப்படின்னு வந்துட்டு நீ நினைக்காத. அப்படி பூக்கிற ரோஜா சீக்கிரம் விழுந்துடும்.
அதுக்குன்னு பண்படணும், செழிப்பாக வளரணும். அதுக்கப்புறம் பூக்கிற அந்த பூ வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல நறுமணமாக இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த டைமு அந்த காத்திருக்கிறத வந்துட்டு நீ ரொம்ப கஷ்டமாக வந்து நினைக்கிற. ஆனால் காத்திருந்தீங்கன்னா உனக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ இருக்கிறத விட இன்னும் சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக வந்து இங்கே சொல்லுது. சரிங்களா? சரி, அடுத்தது யூனிவர்ஸ் கைடன்ஸ் ஒன்று நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த 1111 உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம நீங்கள் பார்த்துடலாம். நம்புங்க, சரிங்களா? எல்லாமே வந்துட்டு நமக்கு மேஜிக் மாதிரி வந்து நடக்கும். ஆனால் நாம் தான் வந்துட்டு எதுவுமே மாறாதுன்னு நினச்சி மனசை விட்டுறோம். ஆனால் எல்லாமே வந்து மாறும். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். ட்ரூத், ஃபேர்னஸ் அண்ட் கர்மிக் ஜஸ்டிஸ். அதாவது உண்மையாக இரு, நம்பிக்கை வை, உறுதியாக இரு. கர்மா வந்து எல்லாமே உனக்கு நல்லது தான் வந்து கொடுக்கும். அதாவது நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ நம்ம நல்லதை செஞ்சோம் அப்படிங்கும்போது அது எல்லாமே வந்துட்டு நல்லதாக நடக்கும். அதாவது பாசிட்டிவ் திங்கிங்கை நிறைய நீ கொண்டு போயிட்டே இருந்த உன் லைஃப்பில். அதாவது எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்கும், நான் நேர்மையானவன், நான் உண்மையானவன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. உங்களோட ஆக்ஷன்ஸ், சரிங்களா, உங்களோட செயல்முறைகளை நீங்கள் அப்படியே அதிகரிச்சுட்டே வாங்க. நல்ல விஷயங்களை நீங்கள் அதிகரிச்சுட்டே வந்தீங்க அப்படிங்கும்போது உங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு துவக்கம், ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுது. மனசு ஃபுல்லாக கஷ்டம், கவலை, பாரம், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு பிரபஞ்சம் நல்லதையே கொடுக்கும், நான் ரொம்ப நல்லா இருப்பேன், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு பிரியமான பர்சன் என்னை தேடி வருவாங்க. இந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்டை உங்கள் மனசுக்குள்ளார விதைக்க சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட விதி இது வரைக்கும் எப்படி இருந்ததோ, இப்போ இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 1111 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸை கொண்டு வர போகுது. நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த நம்பர் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அது சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, அது ஒரு பிக் சேஞ்சை கொடுக்குன்ட்டு. என்ன மாதிரி சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விதியவே வந்து மாற்ற போகுது. உங்களோட அந்த கெட்ட விதியை மாற்றி நல்லபடியாக வந்து அமைச்சு தரப்போகுது. அந்த நல்ல விதியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாசிட்டிவான சேஞ்சஸும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சக்ஸஸையும் தான் வந்துட்டு கொடுக்க போகுது. ஒரே வரியில் சொல்லணுன்னா உங்களோட லைஃப் வந்து நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸால் வந்து நிரம்பி வழிய போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு கார்டு அப்படின்னே சொல்லலாம். நமக்கு இந்த 1111 தரக்கூடிய பரிசு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம வாழ்க்கையில் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சஸை கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்க போகுது. அந்த ஒரு கிஃப்ட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்துட்டு நமக்கு சக்ஸஸை கொடுக்கும். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங்கில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பாய்.